ஏண்டா பைத்தியக்கார பயலோல நீங்க ஒரு படம் நடிச்சிட்டீங்கன்னா, அதாவது அமைச்சர் கூட கிடையாது, எம்எல்ஏ கூட கிடையாது, நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் சில பேர் சொல்லிட்டு இருக்கானுவ. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், டே பைத்தியக்கார பயல, நீ மாநாடு நடத்து, மங்கா நடத்து. மாநாடுனா என்னன்னு தெரியுமா? தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், அதாவது 2 நாட்கள் நடக்க வேண்டும், ஒவ்வொரு தலைவர்களை ஒவ்வொரு பேச்சாளர்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். அதையெல்லாம் விட்டுட்டு நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காலான் ஒருவன் சொல்கிறான், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று சொல்கிறான். டேய் உங்க ஓட்டா வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது. குதிச்சு ஆட்டெல்லாம் இன்னைக்கு ஒண்ணுமில்லாத போச்சு. ஒருத்தன் பைத்தியக்கார பையன் மோரிய பாரு, வேண்டாம் ஒரு பொம்பளை பெத்து காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரியா இருப்பான் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ஐயோ இப்ப ஆள் அட்ரஸே காணும். ஐயோ அவன் பண்ணான் பாரு, அடியே அப்பா லீடர் மாதிரி. இந்த நான் சொல்றேன், டேய் எங்களுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் விஸ்வநாதனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி மதியழகன் அவர்கிட்ட வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஜெயிச்சுடா, அப்புறம் நீ கட்சி தலைவன் நினைப்பைய. எங்க திமுக வட்ட சாட்ட கூட வந்து நீ வந்து ஜெயிக்க முடியாது இல்லையா? 10 வருஷம் பாவிகளா ஆட்சி நடத்தினாலும் அம்மா கொஞ்ச நாள் இந்த பைத்தியக்கார எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்றேன், எங்க பகுதி கழகத்துடைய செயலாளர் பாரியா அஜித் மாதிரியா இருக்காரியா, எங்க வட்டச்சார் பாரியா மன்சூர் அலிகான் மாதிரியா இருக்காரியா, எங்க விஸ்வநாதன் பாரியா அதாவது விஜய் சேதுபதி மாதிரியா இருக்காரியா. ஆனா இந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அடே அப்பா எலி மாறி போய் கும்பிட்டு உலக வரலாற்றிலே முதலமைச்சர் ஆனவன் யாருன்னா அந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி பைத்தியக்கார பையன். அவன் வந்தான் பாரு கடவுளே. ராஜாஜி சொன்னார் திமுகவை அழிப்பேன் என்று சொன்னார். ஏன் பக்தோச்சலம் சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி புதைப்பேன் என்று சொன்னார். அவர் நிலைமை என்ன? ஆனால் அம்மையார் சொன்னார், சட்டமன்றத்தில் எனக்கு எதிரி யாருமே இல்லைன்னு சொன்னார். அது மாத்திரம் கிடையாது, சட்டமன்றத்தில் போய் அம்மையார் ஜெயலலிதா வந்து, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் பாப்பாத்தி என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அடா அந்த அம்மா செத்தே பாவம், நான் தவறுன்னு சொல்ல, ஆனா அப்படி சொன்னவங்களை வந்து போய் முதலாக மலர் வளையம் வைத்தவர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். நாடாளுமன்ற தேர்தலில் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது ஒரு தாய்மார்கள் ஓடோடி வந்தார், அம்மா இந்த 1000 ரூபாய் தான் அந்த சுகருக்கு மாத்திரை வாங்குறேன் சொன்னாங்க. அது மாத்திரம் கூட கிடையாது. ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய மகன் கிட்ட, ஐயா நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 100 ரூபாய் கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே போமா இல்லன்ட்டாங்க. ஆனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டொய்யின் மெசேஜ் வருது, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய். அந்த உடனே அந்த அம்மா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சொல்றாங்க, நீ எனக்கு மகன்டா, என்னுடைய மகன் மு.க. ஸ்டாலின். கலைஞர் மாதிரி ஒரு பேசக்கூடியவர். ஒரு முறை எப்படிதான் பைத்தியக்கார அந்த ஜெயக்குமார், அவன மாதிரி ஒரு லூசு பையன் உலக வரலாற்றுல யாரும் கிடையாது. ஒரு முறை என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சுசீலா வந்து பாவம் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, சுசீலா பாவம் ஆர்கெஸ்ட்ரா பாடிட்டு இருந்துச்சு. இந்த பைத்தியக்கார எம்மனுக்கு பிறந்தவன் என்ன தெரியுமா பண்ணா, ஏறி போய் அந்த சுசீலா பாடுறவங்கள வந்து மைக்கு வாங்கி இவன் வந்து தொட்டாய் பூமயரும். உடனே சுசீலா, அட எடுபட்டு பயல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகல, நீ போய் இப்படி பகன்னா அப்படின்னு ஓடினவர் தான் திரும்பி சுசீலா பாடவே வரல. அந்த பைத்தியக்காரன் சொல்றான், என்ன சொல்றான், எங்களுடைய அன்பு தலைவர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீ சாக்லேட் பாய் என்று சொன்னான் அந்த பைத்தியக்காரன். உடனே பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், துணை முதல்வரை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து உங்களை ஜெயக்குமார் அவர்கள் சாக்லேட் பாய் என்று சொல்கிறாரே. உடனே பதில் சொன்னார், தலைவர் கலைஞர் எப்படி பதில் சொன்னாரோ அதுபோல் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அப்படி சொன்னாரா? அவர் பரவாயில்ல, அவர் வந்து பிளேபா என்று கலைஞர் போல பதில் கொடுத்தவர் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். உண்மையில் ஏன் அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம்? அன்றைக்கே தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்திக்கு கருப்பு கொடி காட்டியதாக தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை மத்திய சிறையில் இருந்த நேரத்தில் தளபதியார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், தம்பி ஸ்டாலின் ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேட்டு மகிழ்ச்சி, துர்காவுக்கு வாழ்த்துக்களை கூறவும் 1962 திருச்சி சிறையில் நான் 6 மாதம் சிறை பெற்ற போது நீ கை குழந்தை, வீட்டிலிருந்து காணவர்களோடு குழந்தையாக இருந்த நீயும் வருவாய்,
23 ஆண்டுகளுக்கு பிறகு தம்பி மாறன் மிசா கைதியாக இருந்த நேரத்தில் அவருக்கோர் வெண் பிறந்தது. அந்த குழந்தையும் தன் தந்தையை பார்ப்பதற்காக சிறைசாலைக்கு காண வந்து கொண்டிருந்தது. உனக்கு பிறந்திருக்கிற என் பேரனும் என்னை பார்ப்பதற்காக சிறைசாலைக்கு வருவான் என்று கருதுகிறேன். தம்பி ஸ்டாலின், இந்த அனுபவங்கள் எவ்வளவு இனிமையானவை பார்த்தா என்று சொன்னால் அன்றைக்கே எழுதிவிட்டார் தலைவர் கலைஞர். அன்றைக்கு குழந்தையாக எதிர்பார்த்தவர் யார் என்று சொன்னால் 2 முறை குழந்தையாக சிறை சென்ற ஒரு தலைவன் தான் உதயநிதி ஸ்டாலின். அவருக்குத்தான் தமிழ்நாடு முழுவதும் பிறந்த நாள் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் ராசியானவர். என்னன்னா, அதாவது பார்த்தோம் என்று சொன்னால் 2019 நாடாளுமன்றத்தில் அவருக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது. 10 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சி, எவ்வளவு போராட்டம். ஆனால் அன்றைக்கு ஒத்த செங்கல்ல வச்சுட்டு அன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு தொகுதி தான் தேனி காலி, மத்தது மீதி 39 தொகுதியும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தார். அன்றைக்கு வெற்றி சூடியவர் தான் இன்றவரையும் வெற்றி. கலைஞர் மாதிரி ஒரு பேசக்கூடியவர். ஒரு முறை எப்படிதான் பைத்தியகார அந்த ஜெயக்குமார், அவனை மாதிரி ஒரு லூசு பையன் உலக வரலாற்றுல யாரும் கிடையாது. அதாவது ஒரு முறை என்ன பண்ணிட்டான் தெரியுமா, சுசீலா வந்து பாவம் வந்து எம்ஜிஆர் 100ஆண்டு விழா, சுசீலா பாவம் ஆர்கெஸ்ட்ரா பாடிட்டு இருந்துச்சு. இந்த பைத்தியக்காரன் எம்மனுக்கு பிறந்தவன் என்ன தெரியுமா பண்ணா, ஏறி போய் அந்த சுசீலா பாடுறவங்களை வந்து மைக்கை வாங்கி இவன் வந்து தொட்டாய் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுட்டாள் பொன் சிவக்கும் சூடாமல் கண் சிவந்து. உடனே சுசிலா, அட எடுபட்டு பயில, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமே ஆகல, நீ போய் இப்படி பாடினா அப்படின்னு ஓனவர் தான் திரும்பி சுசிலா பாடவே வரல. அந்த பைத்தியக்காரை சொல்றான், என்ன சொல்றான், எங்களுடைய அன்பு தலைவர் இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீ சாக்லேட் பாய் என்று சொன்னான் அந்த பைத்தியக்காரன். உடனே பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், துணை முதல்வரை பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து உங்களை ஜெயக்குமார் அவர்கள் சாக்லேட் பாய் என்று சொல்கிறாரே. உடனே பதில் சொன்னார் தலைவர் கலைஞர் எப்படி பதில் சொன்னாரோ அதுபோல் உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அப்படி சொன்னாரா, அவர் பரவாயில்ல, அவர் வந்து பிளே பாய் என்று கலைஞர் போல பதில் கொடுத்தவர் தான் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். சொல்லிக் கொண்டே போகலாம். அது மாத்திரம் கிடையாது. ஒரு முறை எப்பொழுதுதான் சட்டமன்றம் முடிந்து இந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டான், அண்ணன் சின்னவருடைய கார்ல ஏறிவிட்டான். அப்புறம் பார்த்தா ஐயோன்னு சொல்லிட்டு வந்துட்டான். உடனே கேட்குறாங்க, இளந்தலைவர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது உங்களுடைய எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பாருங்க, எவ்வளோ இல்லைன்னா வந்து சண்டைக்கு வருவாங்க இல்லைன்னா, ஆனால் எவ்வளோ பெருந்தன்மை பாருங்க கேட்குறாங்க. அப்போ சொன்னார், எவ்வளோ ஒரு அறிவாக சொன்னார் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அப்படியா, நல்ல வேலை என் காரில் ஏறி கமலாயம் போகாமல் இருந்தார், அதுவே பரவாயில்ல என்று சொல்லி ஒரு நச்சின பதில் சொன்னவர் தான் இந்த இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏதோ அவருக்கு வந்து அதாவது வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்கல, அதாவது பொறுப்பேற்ற பிறகு பொறுப்பே இல்லை. அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ராசியாக இருக்கிறது. 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தது. ஆனால் அவருக்கு பதவி கொடுங்கள் என்று முதலாக குரல் கொடுத்தவர் மாண்புமிகு மாசற்ற மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்படி இது தலைப்பு, நான் தலைப்புகளை பேச வேண்டும் இல்லையா? அதாவது இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள். திருமண பிரச்சாரம், பொய் சொல்லணும், பொய் சொல்றாங்க, இது திருமண பிரச்சாரமா? மாபெரும் பொதுக்கூட்டம் போல் இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாகவே வட்டக்கழகத்தினுடைய செயலர்களுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் உடல்நிலை சரியில்லை, வீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொன்னால் என் உயிரே போனாலும் நான் மேடையில் தான் இருப்பேன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இவர் இருக்கின்ற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படி இருக்கின்ற போது ஏண்டா பைத்தியக்கார பயிலவுல நீங்க ஒரு படம் நடிச்சிட்டீங்கன்னா, அதாவது அமைச்சர் கூட கிடையாது, எம்எல்ஏ கூட கிடையாது,
நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் சில பேர் சொல்லிட்டு இருக்கானுவ. அவனுலாம் பற்றி இந்த ஒரு பெரிய ஒரு நல்ல மேடையில் சொல்லி பெரிய ஆக்கலை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், டே பைத்தியக்கார பையில நீ மாநாடு நடத்து மங்கா நடத்து. மாநாடுனா என்னன்னு தெரியுமா? தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இல்லைங்களா? அதாவது 2 நாட்கள் நடக்க வேண்டும். ஒவ்வொரு தலைவர்களை ஒவ்வொரு பேச்சாளர்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நேற்று பெய்த மழையில் இன்றை பூத்த காலான் ஒருவன் சொல்கிறான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று சொல்கிறான். டே உம்மால உங்க ஓட்டா வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது. ஏன்னா நாமெல்லாம் மரியாதையா பேசணுங்க தான் இல்லையா? திமுக என்னடா என்ன? ஒவ்வொரு தொண்டனும் இந்த திமுகவுக்காக மக்களுக்காக இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு எங்களுக்கு என்ன சாதாரணமாக பேசிட்டு போறியா? வரலாறு சொல்றேன். அதாவது என்னன்னா, அதாவது எத்தனையோ பேர் திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னார்கள். ராஜாஜி சொன்னார் திமுகவை அழிப்பேன் என்று சொன்னார். ஏன் பக்தோச்சலம் சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகத்தை குழி தோண்டி புதைப்பேன் என்று சொன்னார். அவர் நிலைமை என்ன? ஆனால் அம்மையார் சொன்னார் சட்டமன்றத்தில் எனக்கு எதிரி யாருமே இல்லைன்னு சொன்னார். அது மாத்திரம் கிடையாது, சட்டமன்றத்தில் போய் ஒரு முறை அப்படிதான் அம்மையார் ஜெயலலிதா மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் பாப்பாத்தி என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, அடா அந்த அம்மா செத்தே பாவம், நான் தவறுன்னு சொல்ல. ஆனால் அப்படி சொன்னவங்களை போய் முதலாக மலர் வளையம் வைத்தவர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அது மாத்திரம் கிடையாது, இந்த அம்மையார் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிறார். தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே செல்கிறார், அப்போலோவுக்கு செல்கிறார். சென்று விட்டு வெளியே வருகிறார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அந்த அம்மையார் அவர்களை பார்த்தீர்களா என்று கேட்டதற்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நான் பார்த்தேன் என்று சொன்னவர்களை பார்த்தேன், இன்னொன்றை சொல்லுகிறேன் என்று தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? அதாவது எனக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கும், ஆனால் எனக்கும் முதல்வர் ஜெயலலிதா இவர் வெளிநாட்டு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னவர் மாண்புமிகு திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அவருடைய வரலாறு என்ன தெரியுமா? மங்கையின் சுகத்தையும் மதித்தரும் தன்மையையும் மயக்குகின்ற இளம் காற்றையும் மணங்கவர் பூங்காவையும் மலைமுகட்டு மேக கூட்டம் காட்டுகின்ற ஓவியத்தையும் மாணவியும் ஓட்டத்தையும் மறுவியலும் காதல் கட்டுரையையும் மனதார ஒன்று ரசிக்க வேண்டிய 23 வயசுல சிறை சென்றவர் எங்களுடைய தலைவர் தளபதி. இன்னைக்கு என்ன செய்யல? அடுக்கடுக்காக சொன்னார்களே அன்பு தாய்மார்களே. அதாவது 10 வருஷம் பாதிகளா ஆட்சி நடத்தினானுவ. அம்மா கொஞ்ச நாள் இந்த பைத்தியக்கார எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி. நான் சொல்றேன், எங்க பகுதி கழகத்தினுடைய செயலாளர் பாரியா அஜித் மாதிரியா இருக்காரியா, எங்க வட்டச்சார் பாரியா மன்சூர் அலிகான் மாதிரியா இருக்காரியா, எங்க விஸ்வநாதன் பாரியா அதாவது விஜய் சேதுபதி மாதிரியா இருக்காரியா. ஆனா இந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி அடே அப்பா எலி மாறி போய் கும்பிட்டு உலக வரலாற்றிலே முதலமைச்சர் ஆனவன் யாருன்னா அந்த எடுபடாத எடப்பாடி பழனிசாமி பைத்தியக்கார பையன். அவன் வந்தான் பாரு கடவுளே. ஏங்க அவன் வந்த பிறகு கொரோனா, ஐயோ ஐயோ, அம்மா சத்தா போக முடியாது, ஆயா சத்தா போக முடியாது, அப்பன் சத்தா போக முடியாது, அந்த நிலைமை. அதுவும் அந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு 1000 ரூபா கொடுக்குறான் எடுபட்ட பையில. அன்றைக்கு சொன்னார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே, மாண்புமிகு பேரவை தலைவர்களே, மக்கள் கண்ணீரோடும் செந்நீரோடும் இருக்கிறார்கள், அப்போது 1000 ரூபாய் பத்தாது, நீங்கள் மீதி தர வேண்டும், 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னவர் எங்களுடைய மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த எடுபட்டு பையன் சொன்னான், கஜானா காலி, நீ வேணா வந்து கொடு. அன்னைக்கே சொன்னாரு, அடுத்த ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும், ஆட்சிக்கு வந்த பிறகு மீதி ரூபாய் குரல் நிதியாக கொடுப்பேன் என்று சொல்லி குரல் நிதியை கொடுத்தவர் எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த எடுப்படாத ஆட்சியில அது ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியாக இருந்தாலும் சரி, என்னன்னா பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க. ஆனா சொன்னார் தேர்ந்தத்திலே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், நான் ஆட்சிக்கு வந்தேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். முன்பெல்லாம்
நம்ம புருஷர் பாரு புருஷர் அவர் அதை வந்து பாவம் வந்து டாஸ்மார்க்கை போட்டு வந்து எட்டி உதைப்பார். நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம், ஆனால் கோச்சிக்கிட்டு அப்போ கூட காசு அவர்கிட்ட தான் கேட்போம். ஆனால் இப்போ எவனாவது வந்து அடிக்க சொல்லு. ஏற்கனவே இந்த சீரியலில் அதாவது பாக்கியலட்சுமி பாருங்க, என்னமோ அவன் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்துட்டான் பாரு, கரெக்டாக இன்னைக்கெல்லாம் பயந்துக்குவீங்க அவன் என்ன ஆனானோ பரவாயில்ல, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ல பார்த்துருப்பீங்க. ஆனால் அதாவது நம்ம ஏற்கனவே அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோசை சுடுவோம், அப்புறம் போவோம் இல்லைங்களா, அப்புறம் தீஞ்சு போயிடும். இப்போ எவனாவது கொய்யால் அடிக்க சொல்லுவே, நீ மாத்திரம் என்னை அடிச்ச என் தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு மிரட்டக்கூடிய ஆட்சியாக பெண்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது என்று சொன்னால், அப்படி ஒரு ஆட்சி ஆகையால் தான் இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள். டிவியை கூட பார்த்தீங்கன்னா 10 முறை மாற்றிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு திமுக கூட்டம் என்று சொன்னதற்காக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுக்காக நீங்கள் நெஞ்ச நிமிர்ந்து இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதுவும் கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பஸ்ஸில் இலவசமாக பஸ்ஸில் ஏறிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக அதாவது புன்சரிப்போடு பாட்டு கேட்டுட்டு அப்படின்னு இன்னைக்கு தலைவர் கொடுத்த தளபதியினுடைய பஸ்ஸில் ஏறிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பைத்தியக்கார பயலவன் இந்த யமனுக்கு பிறந்தவங்களாம் டே இந்த எடப்பாடி பழனிசாமி கொரோனா காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்படுத்துனீங்க. அதுவும் நம்ம அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு டிவியை போடுவோம். டிவியில் விளம்பரம் என்ன விளம்பரம்னா, எல்லாரும் வாங்க அள்ளிட்டு போங்க. நாங்கள் ஏற்கனவே அதாவது 3 வருஷமா கோவத்தில் இருக்கண்டே கொய்யால எல்லாரும் வாங்க அள்ளிட்டு போங்க. ஒருத்தர் என்னப்பா 150 பேர் என்ன தெரியுமா பண்ணானுமா அப்படியான்ட்டு, அதாவது மதுரையில் நோண்டி கிட்டத்தட்ட 500 பவுன் எடுத்துட்டு போயிட்டானுவ. எல்லாம் 15 நாள் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க, வரிசையில் நிற்க வைக்கிறாங்க. டேய் என்னடா நான் எத்தனையோ திருட பார்த்தேன், அதாவது குழி போட்டு திருநது இதாத்தாண்டா இருக்கும். அவன் உடனே அவன் பேசினான் பாரு, நீங்கள் தானே சொன்னீங்க வாங்க அள்ளிட்டு போங்க, எல்லாரும் வாங்க அள்ளிட்டு போங்க. வந்தான் அள்ளிட்டு போனான் கொய்யால். அடே பாவிகளை, இப்படி தாண்டா இன்னைக்கு வந்து கொரோனா காலத்தில் கொஞ்சம் கூத்து. இதில் வேற மோடி, டே அப்பா மோடி மாதிரி ஒரு ஏமாற்றி பேரோல் யாருமே கிடையாது. அவர் அப்படித்தான் பொங்கல் வாழ்த்து சொன்னார் பாரு. அடே அப்பா அனைவருக்கும் பொங்கல் நல்லா ஆழ்த்துக்கள். ஐயோ ஐயோ, சரி ஒரு குரல் சொன்னாரு பாரு இல்லையா, நாங்க குரல் சொல்றோம். என்னன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாம் உய்வெள்ளை செய் நன்றி கொன்ற மகருக்கு இல்லையா. ஆனா அவரு சொன்னார் பாரு, நெருப்புற நெருப்புற நம்மாலு போட்டானுவ அப்படியா, பெட்ரோல் உயிர மண்ணெண்ண உயிர. அடா பாவி, அந்த ஆளு மாதிரி ஒரு ஏமாற்றி பெருள் யாருமே கிடையாது. என்ன 10 வருஷம் கழிச்சு அவரே வந்துட்டார். என்ன செஞ்ச சொன்னீங்களே, என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா 5 லட்சம் வந்து போட்டுறேன் அப்படின்றாரு. நம்மளும் என்ன பண்ணோம் தெரியுமா, 2000 கடை வாங்கி பாஸ்புக் ஓப்பன் பண்ணோம். அது ஒரு அம்மா என்ன பண்ணிருச்சு, 2500 ரூபா போட்டு பாஸ்புக் ஓப்பன் பண்ணிருச்சு. அடங்கொய்யாலன்னு சொல்லி கேட்டா உடனே வந்து அந்த வீட்டுக்காரங்க, நான் வச்சிருந்த கடைக்கு வச்சிருந்த போய் காசு எடுத்துட்டு போயிட்டாடி பாவி, கம்முன்றியா மோடி 5 லட்சம் போடுறாரு, நீ வேற நொச்சுன்னு மூட்டிட்டு போயா. நம்மளும் வந்து அதாவது தினமும் வரும் 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 வரும்னு பார்த்தா வடிவேலு சொன்ன மாதிரி வரும், ஆனால் வராதாடா பாவி, 10 பைசா கூட வரல. அது ரசீது வருது. என்ன ரசீதுன்னா, நீங்கள் போட்ட காசு செல்லுபடியாகுதுன்ட்டு. ஆடா உக்கால ஓலியில் என்ன இது நியாயம்? அது பார்த்தீங்கன்னா மோடி, அதாவது பார்த்தீங்கன்னா மோடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க போராட்டம் பண்ணுறாங்க போனாலும் பார்க்க மாட்டார். ஆனால் எப்போ அந்த வீடியோ இதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கட் பண்ணியிருப்பா. ஏன்னா அண்ணன் மாசு திட்டுவார் இல்லையா. ஆமாம், அவர் வந்து அப்படிதான். ஒரு முறை வந்து பிரியங்கா சோப்ரா வந்து போனாங்க இல்லையா. ஐயோ மோடியை பார்த்தா அவளும் நோக்கினாள்,
அண்ணலை நோக்கின மாதிரி அப்படியே மேலே ஏதோ வர மாதிரி, என்னானதோ ஏதானதோ கண்ணாடி போல் உடைந்திடும் மனசு, எங்கேயோ பார்த்த மயக்கம். ஒன்றை சொல்லியா மோடி சொன்னார், இவர் என்னமோ சிரிக்கிறார், இவரை பார்த்தா பேசுன. எப்போதோ வாழ்ந்த நேருக்கும் தேவதை இந்த சாலையோரம் வருவதென்ன மாயம் மாயம், கண்டிரந்து பார்க்கும்போது கடவுளை நம்பும் மனது. என்ன சிரிப்பு பாரியா, அடே அடே. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதான் மற்றவங்களாம் போனானா யாரும் பார்க்க மாட்டாரு. ஐயோ ஒன்றுமே செய்யலைங்க. இன்னைக்கு கேஸ் விலை பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக ஏதோ வந்து குறைச்சிருக்காரு, எப்போ ஏற போகுதான். ஆனால் நான் சொல்கிறேன், டே குதிச்சுவோம் ஆட்டெல்லாம் இன்னைக்கு ஒன்றுமில்லாத போச்சு. ஒருத்தன் பைத்தியக்கார பையன் மோரிய பாரு, வேண்டாம் ஒரு பொம்பளை பார்த்து காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரியா இருப்பான், இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ஐயோ இப்போ ஆள் அட்ரஸே காணும். ஐயோ அவன் பண்ணான் பாரு, அடியே அப்பா லீடர் மாதிரி. இந்த நான் சொல்றேன், டேய் எங்களுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் விஸ்வநாதனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி மதியழகன் அவர்கிட்ட வந்து ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஜெயிச்சுடா, அப்புறம் நீ கட்சி தலைவன் நினைப்பைய. எங்க திமுக வட்ட சேட்டை கூட வந்து நீ வந்து ஜெயிக்க முடியாது இல்லையா? நீ என்ன அதுவும் பார்த்தீங்கன்னாங்க, ஏங்க ஓட்டு கேட்க போனா இந்த கோயம்புத்தூர்ல கம்முனி இவர் ஓட்டு கேட்டிருந்தாலும் கொஞ்சம் மாதிரி வந்திருக்கோம். கலா மாஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டாயா, டான்ஸ் ஆடி எங்கேயாவது ஓட்டு கேட்டு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியா, அது கலா மாஸ்டர் கூட்டிக்கிட்டு ஓட்டு கேட்க போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்காத டான்ஸ் ஆடுறாயா. மக்கள்லாம் அப்படியா, இன்னும் வடிவேலு சொன்ன மாதிரி மாப்பூ வச்சுட்டாயா ஆப்பூட்டு தோக்கடிச்சிட்டாங்க. நீ பார்த்தா திமுக ஒழிப்பேன். ஏய் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுகவை ஒழிப்பேன் அழிப்பேன் என்று சொன்னவர்கள் வாழ்ந்த வரலாறு கிடையாது. நான் 2 மணி நேரத்திற்கு கூட மேலே பேசுவேன். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இத்தனை பெண்கள் நீங்கள் இவ்வளோ தூரம் அமர்ந்திருக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் தலைவர் கலைஞர் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மாநாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். 3வது முறையாக தலைவர் கலைஞர் அவர்கள் 1989ஆம் ஆண்டு முதல்வராக பொறுப்பேற்ற பிறகுதான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கியவர் தலைவர் கலைஞர். அது மாத்திரம் கிடையாது, இன்றைக்கு தமிழ் மொழி செம்மொழியாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் கலைஞர். அதாவது கள்ளக்குடி போராட்டத்தில் கலந்து கொண்டு, அதாவது தமிழுக்காக ஒரு கவிதை எழுதுகிறார் தலைவர் கலைஞர். தமிழே 2000 ஆண்டின் முன்னே இலக்கணம் கண்ட மொழியே, உன்னை உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே ஒளியுமுள் புதுநிலவே, அன்பே அழகே அமுதே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே பசுந்தோகை மயிலே பலரச சுவையே, பாலே தேனே பலாச்சுளையே பத்தரை மாற்று தங்கமே பவளமே முத்தே மரகத மணியே மாணிக்கச்சோரே மன்மத விளக்கே என்றெல்லாம் அழைத்து தோன்றுகிறது. ஆனாலும் தமிழே, உன்னை தமிழ் என்று அழைப்பதில் உள்ள இன்பம் வேறு எந்த சொல்லிலும் இல்லை என்பேன். செந்தமிழை செம்மொழியே வாழ்கனி வெல்கனி என்று எழுதுக என்று சொன்னால் அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்த பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர். கொய்யால அதிமுக ஆட்சியில் ஆட்சியாடா பண்ணீங்க. அது இந்த CV சண்முகம் இருக்கிறான் பாரு, அவனை மாதிரி ஒரு லூசு பையன் யாருமே கிடையாது. அதுவும் பச்சோந்திங்க நன்றி கெட்டவன். என்னன்னா அம்மாருக்குள்ள அம்மானானுவர். அம்மா செத்து போன பிறகு சின்னாயி அது என்ன தெரியுமா குடும்பம் பண்ணானுவன், இதுதாண்டா ஆட்சி செஞ்சாங்க. இந்த சசிகலான்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவை வந்து என்ன பண்ணிட்டானுவ, சுருட்ட முடிய அயன் பண்ணி ஜெயலலிதா மாதிரி கொண்ட, ஜெயலலிதா மாதிரி வந்து ஜாக்கெட்டு, ஜெயலலிதா மாதிரி பாவாடை. ஒருத்தன் சொல்கிறான், சின்னாயி நடங்க பாப்பா எப்படி இருப்பீங்க, ஜெயலலிதா மாதிரி இருப்பாங்க. ரெடி 1 2 3. அந்த அம்மா, நந்தவனத்தில் வந்த ராசகுமாரி, சின்ன எடையும் சின்ன ஓடையும் உன் கண்ணை பார்த்தா மீன் அதை கண்டு புட்டேன் நான். சின்னாயி கம்முடுங்க, அப்படியே இருங்க. நடெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் உங்கள் மொழி மட்டும் திருட்டு மொழியாக இருக்குது. உடனே நான் என்ன பண்ணுறது, இத்தனை வருஷமாக நான் வந்து திருட்டு தொழில் பண்ணேன், நான் இப்படி வந்துட்டேன். என்னத்துக்கார் சொல்கிறேன்னா, அவங்கள அப்படி தான் சின்னம்மா. இன்னொரு பைத்தியக்காரன் பார்த்தீங்கன்னா, அவன் பேர் என்னமோ இந்த கருப்பாக இருப்பான், அவன் பேர் தெரில. ஏன்னா மந்திரிகள் யாராக இருந்தானா தெரில. உதயகுமார் ஒருத்தன்,
அவன் அப்படித்தான் என்ன பண்ணிட்டான், பைத்தியக்கார பையன் சட்டமன்றத்தில் ஜெயலலிதா சசிகலா படத்தை வச்சுக்கிட்டான். நம்மளுடைய அமைச்சர் வந்து இப்போ இருக்கக்கூடிய பொன்முடி வித்தியாசமானவர், அப்போ எம்எல்ஏ. ஏன் சசிகலா அவர்களை இங்கே வைத்திருக்கிறீர்கள்? இது சட்டமன்றத்தில் அண்ணா, தலைவர் கலைஞர், எம்ஜிஆர் இருந்த சட்டமன்றம், அவர்கள் முதலமைச்சர், நீங்கள் ஏன் சசிகலா படத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது தான். இந்த உதயகுமார் என்ன பண்ணான், அது எப்படி எங்கே வந்து சசிகலான்னு சொல்லலாம், எங்கள் சின்னம்மாவை சின்னம்மான்னு தான் கூப்பிடணுன்ட்டான். எங்கள் பொண்ணுமோடு வித்தியாசமானவர் வெளியில் போனார். வெளியில் போயிட்டு உள்ளே வந்தார். உள்ளே வந்தோடனே எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டான். பொன்முடி சொன்னார், அமைச்சர், உங்கள் சின்னம்மாவை நான் சின்னம்மான்னு கூப்பிட்றதானே எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போனேன். அப்பப்பா எனக்கு தெரியாது, எப்பப்பா சசிகலாவை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிங்க. அடா பாவிகளா. அப்புறம் அப்படிதான் சிவி சண்முகம் கொஞ்சம் இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் வரலாறு சொல்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் வந்து வரப்போகுது. ஆனால் வரிசையாக எத்தனை வரலாறு, எத்தனை மக்களுக்கு இன்னும் சொல்ல போனால் சாதனை சொல்கிறேன். இவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சசிகலா ஒரு பக்கம், அதாவது இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த ஓ பன்னீர்செல்வம், அவனை பார்த்தீங்கன்னா விடியாதனுக்கு பிறந்த மாதிரியே இருப்பான் அந்த ஓ பன்னீர்செல்வம். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, ஜெயலலிதா சமாஜில் தியானம் பண்ணுறான்னு போயிட்டான். நம்ம திமுக அந்த அருண்குமார் மாதிரி இந்த ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, ஜூம் பண்ணுறாங்க. ஜூம் பண்ணி இவன் வந்து தியானம் பண்ணுறானா இல்லை தூங்குறானா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தான். வெளியில் வந்து சொன்னான் பாரு, அடே அப்பா, அடே அப்பா, இப்படி ஒரு பொய் நடிகன் வந்து யாருமே இருக்க முடியாது. என்னன்னா சொன்னான் பாரு, நான் எங்கள் அம்மா ஜெயலலிதாவோடு ஆவியோடு பேசினேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் என்ன பண்ணேன், சரி செத்த பணத்துக்கு பக்கத்தில் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நினைவிடத்தில் போய் உக்காந்த செத்தவங்களை பார்க்கலாம். எங்கள் அப்பா செத்து 5 வருஷம் ஆச்சு. நான் போகிறேன் எங்கள் ஊருக்கு சேலத்துக்கு, 10 மணிக்கு போகிறேன் என் ஊர் தம்மம்பட்டி. அங்கே போய் உக்காடுறேன், தியானம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன். 10 மணி ஆகுது, லகலகன்னு பேய் தான் வருது. வந்துட்டேன். அப்போ எவ்வளோ பொய் பாரு. நான் கேட்குறேன், ஓ பன்னீர்செல்வம், உங்கள் அம்மாட்ட பேசினியா இல்லை உங்கள் அம்மா சொன்னாங்களா? ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, உங்களை தான் நான் தினமும் நினைத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்களும் என்னோடு வாருங்கள், உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். ஜெயலலிதா வித்தாரகளி விறகுக்கு போனாலும் கத்தால முழு கொத்தோட குத்துமான இந்த ஓ பன்னீர்செல்வுக்கு தெரியும். அப்புறம் என்ன பண்ணுறானுவ, டிவியை 4ஆ வகுத்தானுவ. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்தது மட்டும் கிடையாது, கூவாத்தூரில் போய் எல்லா எம்எல்ஏ அடக்கி வச்சுட்டானுவ. அவனு பார்த்தீங்கன்னா தினமும் அந்த அதிமுக எம்எல்ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் டாஸ்மார்க்கு தான். சரி பரவாயில்லை. அப்போ வந்து சசிகலா வந்து டிவி 4ஆ வகுத்தானுவ. சசிகலா கூவத்தூருக்கு செல்கிறார், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தியானம் வந்து இருக்கிறாரு. அப்புறம் சொன்னான் பாரு அந்த பைத்தியக்காரன் அந்த சிவி சண்முகம், அதுக்கு தான் சப்ஜெக்ட். அவனை கேட்டாங்க புதிய தலைமுறை பத்திரிக்கை. என்ன கேட்டாங்கன்னா, அதாவது நான் எங்கள் சின்னம்மாவை அம்மாவை ஆக்காத விடமாட்டேன், எங்கள் சின்னம்மாவை அம்மாவை ஆக்காத விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் புதிய தலைமுறை பத்திரிக்கையில். அது லைவாக வருது. நம்ம திமுக பசங்க இருக்காங்க பாரு, மோசமானவ. அட பைத்தியக்கார பையில சிவி சண்முகமே, நடராஜனாலேயே அம்மா வாக்க முடியல கொய்யால, நீ எப்படா வந்து சசிகலா உங்கள் அம்மா வாக்க முடியும்? நான் ஏன் சொல்ல, இப்படி தான் ஏன் நடந்துச்சு. அது இன்னொருத்த செல்லூர் ராஜ், டே எங்கள் அமைச்சர் மாசு மாதிரி சொன்னாங்களே வரிசையா, மாசு மாதிரி, எம்ஆர்கே மாதிரி, நம்மளுடைய மாண்புமிகு சிவசங்கர் மாதிரி, மாண்புமிகு கயல்வெளி மாதிரி, மாண்புமிகு மதிவேந்தன் மாதிரி, மாண்புமிகு பார்த்தீங்கன்னா முத்துசாமி மாதிரி ஒவ்வொரு அமைச்சருக்கும் தரும் இல்லையா? ஆனால் இவனோ பார்த்தீங்கன்னா அமைச்சர் செல்லூர் ராஜ்னு ஒரு பைத்தியக்கார பையன். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, அதாவது மதுரையில் கள்ளழகர் வந்து ஆற்றுல இறங்குறாரு, தண்ணியெல்லாம் காலியாக போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீவா சொல்கிறான். அவன் சொன்னான் பாரு, அப்படியா மறுநாள் வாங்க அப்படின்ட்டான். எல்லாம் வராங்க போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறான், அந்த வைகானியில் தெர்மாக்குள் போடுறான். தெர்மாக்குள் போட்டுட்டு வரான். வந்துட்டு உடனே வந்து கேட்குறாங்க, அது என்ன வெள்ளை வெள்ளையாக போகுது அப்படின்ற மாதிரி. உடனே அந்த பைத்தியக்கார செல்லூர் ராஜ் நம்ம வேட்டி தான் கீழே விழுந்துருச்சான்னு பார்க்குறான். இல்லை அடா பாவி போட்ட, அதாவது அந்த தெர்மாக்குள்ளாம் போயிடுச்சு. அது எப்படிங்க
தெர்மாக்குள் போட்டா எப்படி அது அப்படியே ஆவியாவது இருக்கும். எவ்வளவு ஒரு பொய்ய பேசுகிறான் செல்லூர் ராஜு இல்லையா? அதுக்கு தான் சட்டமன்றத்தில் சபாநாயகர் அதாவது அவன் கேட்கிறார், இப்ப எம்எல்ஏ மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை எங்களுடைய தொகுதியில் பொழுதுபோக்கு அமைக்கப்படுமா என்று கேட்கிறார். அதற்கு உடனே எங்களுடைய அப்பாவு பேரவைத் தலைவர் அறிவானவர் சொல்கிறார், மாண்புமிகு பேரவை உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்களே, நீங்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்கள், அப்போது செய்யவில்லையா? இங்கே எங்களுடைய அமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு பேசட்டும் என்று சொல்கிறார். உடனே தங்கம் தென்னரசு பதில் சொல்கிறார், மாண்புமிகு பேரவை உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்களே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய தொகுதியில் பொழுதுபோக்கு வேண்டும் என்று, நீங்களே பொழுதுபோக்கு அப்படி என்று சொன்ன உடனே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சிரித்தார். இது வரலாறு. உங்களை மாதிரியாடா வந்து அதுவும் சொல்லிட்டு பேசிட்டே இருப்பேன், 4 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனால் பாவம் நீங்கள் சீரியல் பார்க்கணும் இல்லையா? அட்லீஸ்ட் வந்து இல்லையா எதிர்நீச்சலாவது பார்க்கணும் இல்லைங்களா? அதனால் நான் வந்து உண்மையாக வந்து நான் முடிச்சிருவேன். அதுவும் என்ன ஒரு கொடுமைன்னா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி வந்து அதிமுகனுடைய ஆட்சியில் அப்படி அமைச்சர்கள் அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தாய்மார்களே, புதுமை பெண் திட்டத்தின் கீழாக மாதம் 1000 ரூபாய் என்பது தாய்மார்களே, நான் நாடாளுமன்ற தேர்தலில் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது ஒரு தாய்மார்கள் ஓடோடி வந்தார். அம்மா, அதாவது இந்த 1000 ரூபாயில் தான் நான் அந்த சுகருக்கு மாத்திரை வாங்குறேன் சொன்னாங்க. அது மாத்திரம் கூட கிடையாது. ஒரு பாட்டி, அந்த பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய மகன்கிட்ட, ஐயா நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும், ஒரு 100 ரூபா கொடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே போமா இல்லைன்ட்டாங்க. ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு டொய்யின் மெசேஜ் வருது, தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய். அந்த உடனே அந்த அம்மா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு சொல்றாங்க, நீ எனக்கு மகன்டா, என்னுடைய மகன் மு.க. ஸ்டாலின். என்னடா வரலாம்? என் தலைவன் மாதிரி என் டைம் உள்ள, என் தலைவன் தளபதி மாதிரி ஒரு தலைவன் கிடைக்க, புலைக்கு பிறந்தது பூனையாகமா எங்களுடைய உதயநிதி மாதிரி ஒரு எளிமை எவனும் கிடையாது. என்னங்கடா டேய், நான் மட்டும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் 1/2 நூற்றாண்டு காலத்தை வெல்லும் அன்றைக்கு அண்ணா அவர்கள் சொன்னார்கள். 1949ஆம் ஆண்டு அண்ணா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். பேசுகின்ற போது மழை பொழிகிறது. அப்போது அண்ணா அவர்கள் சொல்கிறார், நான் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன், மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, மழைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அதுபோல்தான் தந்தை பெரியார் இடத்துல பிரிந்து வந்தது நான் காரணம் கிடையாது என்று சொல்லிவிட்டு இன்னொன்றை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடபடுகிற விதை ஒரு ஒட்டு மாஞ்செடி போல் இது வளரும், இது பூ பூக்கும், காய் காக்கும், பழம்பழுக்கும். அந்த பழத்தை ருசிப்பதற்கு கிட்டத்தட்ட 1/2 நூற்றாண்டு காலம் ஆகும் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னார். இன்றைக்கு 1/2 நூற்றாண்டு காலம் ஆகிவிட்டது. இன்றைக்கு இனிப்பை எப்படி மாம்பழம் இழுக்கிறதோ அதுபோல் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக இனிப்பை கொண்டு கொடுத்திருக்கிறார் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அது மாத்திரம் கிடையாது தாய்மார்களே, இன்னொரு அதாவது பார்த்தீங்கன்னா, சரி அதுவும் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது தாய்மார்களே, நம்ம என்ன நினைப்போம், அதாவது நம்மெல்லாம் வந்து ஒரு குழந்தையை வளர்க்கின்ற போது நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஏய், நான் தான் உங்கள் அப்பங்கிட்ட கட்டிக்கிட்டு வாக்கப்பட்டுக்கிட்டு அவர் வந்து டாஸ்மார்க்லேயே போயிட்டார் சாமி, நீயாவது நல்லா படி இல்லையா? ஒரு தாய் மாதிரி ஒரு குழந்தையை பார்க்கக்கூடிய யாருமே கிடையாது. அது கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை எடுத்து செல்கிறார், களை பறிக்க செல்கிறார். அங்கே தொட்டிலை போட்டுவிட்டு களை பறிக்கிறார். குழந்தை அழுகிறது, ஓடோடி குழந்தையை தூக்கி கொண்டு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அதாவது வந்து அப்படி கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடியவர்கள் தாய்மார்களே இல்லையா? அப்போ வந்து சொல்லுவோம், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி இல்லைங்களா? ஆனால் அந்த குழந்தையை வளர்க்கதற்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க தாய்மார்களே. ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு நம்ம களைப்பறிக்க வேண்டும். ஆனால் சொல்லாத திட்டம் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொல்லவில்லை. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒரு குழந்தையை கூப்பிட்டு, எப்போதும் எளிமையாக பேசக்கூடியவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அந்த குழந்தையை கூப்பிட்டு, அதாவது ஏனப்பா அப்படியே ஏன் தயார்
டயர்டா இருக்க அப்படின்னு கேட்டதற்கு அந்த பையன் சொல்றான், ஐயா என்னுடைய அப்பா அம்மா கழனி வேலைக்கு போயிட்டாங்க, நான் காலையில பள்ளிக்கூடம் வருகின்ற போது நீராரம் தண்ணி தாயா குடிச்ச. தலைவர் தளபதி யோசனை பண்றாரு, அப்ப காலை உணவு திட்டம், சிற்றுண்டி திட்டம். ஏன்னா அந்த குழந்தை இதுபோல் தமிழ்நாட்டில் எந்த குழந்தையும் மயக்க வரக்கூடாது என்று சொல்லி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். பைத்தியக்கார பயல ஒரு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும் இல்லையா? அப்படி சிற்றுண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அது மாத்திரம் கிடையாது, உங்க குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தாங்க நிறைய பண்ணியிருக்காரு. உங்க குழந்தைகளுக்கு, அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய். பெண்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஒரு பெண்மணி, ஆட்டோ ஓட்டுற பெண்மணி காலேஜுக்கு போயிட்டு சொல்றாங்க, நான் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுனர், நான் அரசு பள்ளியை படித்தேன், உயர்கல்விக்கு வந்துட்டேன், நல்ல ட்ரெஸ் போட முடியாது, ஆனால் இன்னைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் தருகிறார், நான் நல்ல உடைய தருகிற போட்டிருக்கேன் என்று சொன்னான் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லுகிறார். சரி, ஆண்கள் தான் பெண்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி, ஆண்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உடனே அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புதுமை பித்தன் என்ன திட்டம், தமிழ் புதவன், மன்னிக்கும், தமிழ் புதவன் திட்டத்தின் கீழாக ஆண்களுக்கும் தராரு. அது மாத்திரம் கிடையாது தாய்மார்களே, கலைஞருடைய கனவு திட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்படி தலைவர் கலைஞர்கள் குடிசை மாற்று வாரியத்தை தந்தாரோ அதுபோல இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த பெண்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடிசை வீடு இல்லாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், எண்ணீர் காக்கும் 48 இல்லைங்களா, மக்களை தேடி மருத்துவம், இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து தந்திருக்கிறார் என்று சொன்னால், இவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார். அதுவும் பைத்தியக்காரன் எடுபடாத எடப்பாடி பழனிசாமி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இல்லை என்று சொன்னால் நீ வார்டு கவுன்சிலா கூட வர முடியாது என்று சொல்லுகிறாயே எடப்பாடி பழனிசாமி, நாவ அடக்கு. நீ இனிமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பப்பு வேவாது. ஏன்னா இன்னைக்கு அஞ்சா போச்சு அதிமுக. இந்த கரகாட்டக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி, செந்தில், ராமராஜன் ஒரு காரை தள்ளிட்டு போவாங்க. உடனே வந்து கவுண்டமணி வந்து கேட்பார் ராமராஜன் கிட்ட, இந்த காரை வந்து ராமராஜன் கேட்பாரு, இந்த காரை யாரை வச்சிருந்தா? உடனே ராமராஜன் சொல்லுவாரு, இந்த காரை சொப்பனசுரை வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கவுண்டமணி சொல்லுவான். உடனே செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவான், இங்கே காதில் வாங்கி அந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருந்தான்னு கேட்பான், அடி வாங்குவோம். அதுபோல அதிமுக ஈட்டி வச்சிருக்கிற ஒரு சசிகலா ஒரு குரூப்பு, அப்புறம் பார்த்தா வந்து யாரோ ஒரு அம்மாவுடைய அத்தை பையன்ற மாதிரி ஒரு குரூப்பு, இப்படி 5 குரூப்பா இருக்குன்னு இன்னைக்கு திமுக இன்னைக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக இல்லை, நடிகர் நல்லா நடிச்ச, நான் வேணான்னு சொல்ல, சிவாஜி மாதிரி ஒரு நடிகர் யாராவது இருக்க முடியுமா? அவரு மாதிரி ஒரு நல்ல நடிகர் கிடையாது. ஆனா திருவையாறு சட்டமன்றத்தில் அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டார் சிவாஜி அவர்கள். ஏன்? அப்போது ஜெயித்தவர் அண்ணன் சந்திரசேகர் இன்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாவட்டத்தில், திருவையாறு சட்டமன்றத்தில். அது மாதிரி நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தாயா, நாட்டு மக்களுக்காக போராடினாயா, கொரோனா காலத்தில் நீ வந்து ஏதாவது சொன்னியா? அப்படி இருக்கின்ற போது எந்த ஒரு இயக்கமும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் வாழையடி வாழையாக தந்தை பெரியாருக்கு பிறகு, அண்ணாவுக்கு பிறகு, தலைவர் கலைஞருக்கு பிறகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக வாழ வேண்டும். அதன் பிறகும் ஒரு தலைவன் இருக்கிறான் என்று நெஞ்ச நிமித்தி நாம் இருப்போம் என்று சொல்லி, உண்மையில் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் வட்டக்கழக சார் அவர்களுக்கும் உண்மையாலுமே உங்களுக்கு ராயல் சல்யூட்.
அப்படி போட்டு வருவாளப்பா, இன்னும் உடம்பு சரியில்லை. ஆக உண்மை உங்களை விட்டு பிரிவதற்கு என்னுடைய மனம் இல்லை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ 1 மணி நேரமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடுகளவு கூட நீங்கள் கடுகு போட்டால் கூட இன்னைக்கு சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு இருந்த ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் உங்களை விட்டு பிரிவதற்கு என்னுடைய மனம் இல்லை. ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் காலில் உழுவுறேன். ஏன்னா நீங்க தான் இன்னைக்கு திராவிட மாடல் நாயகனை கொண்டு வந்திருக்கிறீங்க. மீண்டும் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் 2026 முதலமைச்சர், அதில் மாற்று கருத்து கிடையாது என்று சொல்லி நல்ல மைக்கு கொடுத்த அவர்களுக்கும் அமைத்து கொடுத்த அவர்களுக்கும் உங்களுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா, முன்னே பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க. அவர் பாவம் மன்மதராசா. ஓகே, அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.